ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெரி வார்ம் வெல்கம் டு கோடிங் தமிழா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான வீடியோவில் ஒரு பைத்தன் ப்ரோக்ராம். ஸோ என்ன அப்படின்னா, ஒரு இமெயில் வந்து ஸ்பேமா இல்லையா அப்படின்றத வந்துட்டு ஒரு சின்ன மாடல் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ அந்த மாடலோட அக்யூரசி அரௌண்ட் ஒரு 50% வரைக்கும் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ப்ரோக்ராம் தான் இது. ஸோ இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ இந்த வீடியோவோட நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, பார்த்து முடிச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்படியே டைப் பண்ணாலும் ஓகே, இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான கித்தப் லிங்க் இருக்குது, ஆக்சஸ் பண்ணிக்கோங்க கூட. ஓகே, ஸோ இங்கே வந்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ ரன் பண்ணும்போது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே நம்மளோட அவுட்புட் இப்படி வரும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமெயில், தட் மீன் இமெயிலில் வந்துட்டு என்னென்ன இமெயிலாம் இருக்குது, அது வந்து ஸ்பேமா இல்லையான்றது கொடுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மாடல் அக்யூரசி, தட் மீன் எவ்வளோ அக்யூரேட்டாக மாடலாக ப்ரிடிக் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா 0.5, தட் மீன் 50% அக்யூரசியோட மாடல் தரும். ஓகே, அவ்வளோதான். ப்ரிடிக்ஷன் ஃபார் நியூ இமெயில் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம இன்புட்டாக கொடுத்த இமெயிலுக்கு ஸ்பேம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி இன்புட் கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, இதுதான் நம்ம கொடுத்த நியூ இமெயில். ஓகே, இதை தான் வந்துட்டு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக அந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா, நீங்களும் வந்துட்டு இந்த வீடியோ முடிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே மாடல் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு ஏ மாடல் தான். அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட கொடுக்குற இன்புட்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்புட்டை ப்ரிடிக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பேண்டாஸ் எஸ்பிடி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து டேட்டா ஹேண்ட்லிங் பர்பஸ். பாண்டாஸ் அப்படின்றது ஒரு டேட்டா அனாலிசிஸ் லைப்ரரி. இந்த லைப்ரரிக்குள்ளே எக்கச்சக்கமான டூல்ஸ் இருக்கும், நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ பாண்டாஸ் அப்படி இருக்காங்கன்னா டேட்டாஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இது சாரி போயிடுச்சு. இதில் இருக்க பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லா லைப்ரரியுமே வந்துட்டு எதுக்காக அப்படின்னா, இங்கே இருக்க எல்லா லைப்ரரியுமே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான லைப்ரரிஸ். ஓகே, இந்த லைப்ரரி எல்லாமே ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்கேஎல்என் அப்படின்ற ஒரு ஹியூஜ் லைப்ரரி. இந்த லைப்ரரியில் எதுக்காக வருதுன்னா, இதுக்குள்ளேருந்து நமக்கு தேவையான டெக்ஸ்ட் டு நியூமரியல் கன்வர்ஷன், வேறு அக்யூரேட் ஸ்கோர், ப்ராபபிலிட்டி மாடல், இது எல்லாத்தையும் இதுலேருந்து எடுக்க போகிறோம். இங்கே எஸ்கேஎல்என் லைப்ரரியிலேருந்து என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற ஃபைல், அதுலேருந்து டெக்ஸ்ட்ன்ற ஒரு ஃபைல் எடுக்கிறோம். தட் மீன் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எஸ்கேஎல்என்லேருந்து ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன்ற ஒரு ஃபைல், அந்த ஃபைலில் டெக்ஸ்ட்னு ஒரு ஃபைல் எடுக்கிறோம். இதுலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இம்போர்ட் பண்ணுறோம். என்ன இம்போர்ட் பண்ணுறோன்னா டிஎஃப்ஐடி வெக்டர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணுறோம். இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த டிஎஃப்ஐடி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிஎஃப்ஐடி என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளோட கேரக்டர், இங்கிலீஷ் லெட்டரு, இதெல்லாமே டெக்ஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நம்பர்ஸ் தான் மாற்றும். ஓகே, ஸோ அதுக்காக தான் டிஎஃப்ஐடி வெக்டர். இது எதுக்காக இந்த டிஎஃப்ஐடி வெக்டர் எதுக்காக வந்து இது நம்பர்ஸ் தான் மாற்றுது பார்த்தீங்கன்னா, நம்மளோட மாடலால் இங்கிலீஷை புரிஞ்சிக்க முடியாது. ஓகே, நம்ம கொடுக்குற வேர்ட்ஸு கேரக்டர்ஸை புரிஞ்சிக்க முடியாது. அது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்பர்ஸாக மாற்றி புரிஞ்சுக்கும். ஓகேவா, ஸோ நம்பர்ஸாக மாற்றுறதுக்கு வந்துட்டு இந்த டிஎஃப்ஐடி வெக்டர் தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கேஎல்என் டாட் மாடல் செலெக்ஷன், அதாவது எஸ்கேஎல்என் லைப்ரரியிலேருந்து மாடல் செலெக்ஷன் ஒரு ஃபைல், அந்த ஃபைல்லேருந்து ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் அப்படின்னு இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இம்போர்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ் இருக்க தான் செய்யுது. ஆக்சுவலாக வந்து இந்த ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் எதுக்காக பார்த்தீங்கன்னா மாடலை ட்ரெயின் பண்ணுறதுக்காகவும் அதில் அக்யூரசி செக் பண்ணுறதுக்காகவும் இது வந்து தேவை கண்டிப்பாக. ஓகே, ஸோ ஃபியூச்சரில் போகும்போது புரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்கேஎல்என்லேருந்து மெட்ரிக்ஸ்ன்ற லைப்ரரி ஃபைலு, அந்த ஃபைலில் அக்யூரசி ஸ்கோர்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இது எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா மாடலோட அக்யூரசி ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு இது யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இது நமக்கு கண்டிப்பாக தேவை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மாடல் வந்துட்டு ஒரு ஏஐ மாடல். ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக வந்துட்டு இன்புட் கொடுத்து அதை ட்ரெயின் பண்ணியே ஆகணும். ட்ரெயின் பண்ணால் மட்டும்தான் அடுத்து நம்ம கேட்குற கொஷின்ஸுக்கு அந்த மாடல் ஆன்சர் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டேட்டான்ற ஒரு டிக்ஷனரி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டிக்ஷனரியில் பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜ்னு கொடுத்து ஒரு லிஸ்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன், தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய இமெயிலை கொடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வந்து இது இமெயிலே கிடையாது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இமெயில் இல்லை. ஏன்னா ஒரு நார்மல் இமெயில் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும் இல்லையா, ஜஸ்ட்டு வந்துட்டு ஒன்றும் இல்லை. இப்போ நார்மல் இமெயில் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா abc@gmail.com அப்படின்னு இருக்கும், அதுதான் இமெயில். பட் ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இமெயிலே கிடையாது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், ஜஸ்ட் வந்து லேர்னிங் பர்பஸுக்கு இதை போட்டு வச்சுருக்கோம். ஓகே, பட் நீங்கள் கூட நீங்கள் வந்து இது கூட மாற்றிக்கலாம், இது உள்ளே இருக்க டெக்ஸ்ட்டு நீங்கள் கூட மாற்றிக்கோங்க. ஓகே, தென் வந்துட்டு இப்படி தான் இருக்கணும் இந்த டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இங்கே 10 AM இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு இதை ஃபுல்லாக அழிச்சிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அட்டு சாரி அட்டு ஓகே,
ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ இமெயில் தான். ஓகேவா? ஷூர். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதான் கொடுக்க கிடையாது. நீங்கள் வந்து ஆக்சுவலாக என்னன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே ஹார்ம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ஹார்ம்னு என்ன அர்த்தம்னா நம்மளோட இமெயில் ட்ரூன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே என்னன்னா இல்லை எல்லாமே இமெயில். இந்த கரஸ்பாண்டிங் இமெயிலுக்கு இது ஸ்பேமா இல்லையா இன்புட் கொடுத்துருக்கோம். இந்த டேட்டாவெல்லாம் அனலைஸ் பண்ணி மாடல் லேர்ன் பண்ணும். லேர்ன் பண்ணி நமக்கு அவுட்புட் தரும். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பேமு ஹேம் ஸ்பேம்னா வந்துட்டு என்னது உண்மையான இமெயில் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸ்பேம் அப்படின்னா உண்மையான இமெயில் இல்லைன்னு அர்த்தம். அண்ட் ஸ்கேம்னா என்ன அப்படின்னா ஹேம் அப்படின்றது அது வந்துட்டு குட் அப்படி தட் மீன் ஒரு நல்ல இமெயில் கரெக்டான இமெயில் அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம இன்புட்லாம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்த பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா டேட்டா இதை வந்து டேபிள் ஃபார்மேட்டில் மாற்றணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் டிஎஃப்சி ஈக்குவல் டு pd டாட் டேட்டா ஃப்ரேம் டேட்டா. இந்த டேட்டா ஃப்ரேம் அப்படின்றது பாண்டஸ் லைப்ரரியில் இருக்குது. இந்த பாண்டஸ் லைப்ரரிக்குள்ளே இருக்க இந்த டேட்டா ஃப்ரேமுக்கு டேட்டா இன்புட்டாக கொடுத்தேன் அப்படின்னா இது வந்துட்டு என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு டேபிள் ஃபார்மெட்டில் அரேஞ்ச் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரன் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டேபிள் ஃபார்மெட்டில் அரேஞ்ச் பண்ணியிருக்க டேட்டா. ஸோ இதுக்காக தான் வந்துட்டு இந்த லைன். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 0லேருந்து 7 வரைக்கும் மெசேஜ் லேபிள் எல்லாம் கொடுத்து டேபிள் ஃபார்மெட்டில் அரேஞ்ச் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதை என்ன பண்ணிருக்கோம் ஜஸ்ட் ஒரு ஹெட்டிங்கை பிரிண்ட் பண்ணிட்டு இங்கே கொடுத்த பார்த்தீங்களா டிஎஃப் அதை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். பிரிண்ட் பண்ணாட்டி வராது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா செட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை வேரியபிள் இருக்குது பார்த்தீங்கன்னா மெசேஜ்னு ஒரு வேரியபிள் இருக்குது, லேபிள் அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குது. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் பிரிண்ட் ஆஃப் டிஎஃப் கொடுத்துட்டோம் இல்லையா? இங்கே கொடுத்துட்டோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டேட்டா செட்டை பிரிண்ட் பண்ணிடும். அப்போனா தான் நம்ம அவுட்புட்டில் வரும். ஸோ நெக்ஸ்ட் இதுக்குள்ள மெசேஜ்னு ஒன்று இருக்குது, லேபிள்னு ஒன்று இருக்குது. இது எல்லாமே வந்து தனித்தனி காலம். இது என்ன பண்ணியிருக்கோம் இந்த டேட்டா ஃப்ரேம் போயிட்டு மெசேஜ்ன்ற காலம் எடுத்துக்கிறேன். அந்த காலம் எடுத்துட்டு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா எக்ஸ்ன்ற வேரியபிள் அதை ஸ்டோர் பண்ணிடுறேன் அப்படின்றது மீனிங். இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ரேம் போயிட்டு லேபிள்ன்ற காலம் எடுத்து ஒயில் அதை ஸ்டோர் பண்ணிடுறேன் அப்படின்னு மீனிங். எதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா மாடலுக்கு இதெல்லாம் இன்புட்டாக கொடுப்போம். அதுக்காக தான் இது. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வெக்டரைசஸ் ஈக்குவல் டு டிஎஃப்ஐடி வெக்டரைசர் ஆஃப் கொடுத்தோம். இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெக்ஸ்ட்டை நம்பராக மாற்றும். ஓகே. அதை வந்து வேரியபிள் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ வெக்டரைசர் டாட் ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே எக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கோ பார்த்தீங்களா ஒரு வேல்யூ அதை என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நம்பர்ஸாக மாற்றி இந்த எக்ஸ் வெக்டாரில் ஸ்டோர் பண்ணிடும். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் நம்பர்ஸாக மாற்றி இந்த எக்ஸ் வெக்டரைசர் டாட் ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸில் கொடுத்த எல்லா டெக்ஸ்டையும் நம்பர்ஸாக மாற்றி என்ன பண்ணிடும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே எக்ஸில் என்ன கொடுத்துருக்கோம் டிஎஃப் ஆஃப் மெசேஜ். டிஎஃப் ஆஃப் மெசேஜ்னா என்ன அர்த்தம் இந்த டேட்டா செட் இருக்குது பார்த்தீங்களா இதில் மெசேஜ்ன்ற வேரியபிள் போகும். தட் மீன் இது எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடும் பார்த்தீங்க அப்படின்னா நம்பராக கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அதை எக்ஸ் வெக்டாரில் ஸ்டோர் பண்ணிடுச்சு. ஸோ எல்லாத்தையுமே வெக்டார் ஃபார்மெட்டில் மாற்றினதுக்கு அப்புறமா எக்ஸ் வெக்டாரில் ஸ்டோர் பண்ணிடலாம். அடுத்ததாக டெஸ்டிங் பர்பஸ் அண்ட் ட்ரைனிங். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ட்ரைன் எக்ஸ் டெஸ்ட் ஒய் ட்ரைன் ஒய் டெஸ்ட்னு 4 வேரியபிள். இதில் ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் ஆஃப்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள எக்ஸ் வெக்டார் ஒய்யோட வேல்யூ டெஸ்ட் சைஸ் ஈக்குவல் டு இதெல்லாமே வந்துட்டு அதில் இருக்க இன்பில்ட் கீவேர்டு. இந்த ரேண்டம் ஸ்டேட் பார்த்தீங்களா அதுவும் இன்பில்ட் கீவேர்டு தான். இதுக்கெல்லாம் தனித்தனி வேல்யூ கொடுத்துக்கிறோம். ஓகேவா? இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ இதில் போய் அசைன் ஆகிடும். ஓகே. ஸோ இங்கே போய் அசைன் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டினாமியல் என்பி அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இதை வந்துட்டு மாடலில் ஸ்டோர் பண்ணுறோம். இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா நேவ் பேஸ்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி மாடல் தான். நம்மளோட ஏஐ டூல்ஸை பொறுத்தவரை எப்படி அப்படின்னா ப்ராபபிலிட்டியை யூஸ் பண்ணி ஃபியூச்சரில் வர அவுட்புட்டை ப்ரிடிக்ட் பண்ணும். ஸோ இல்லைன்னா ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. மாடலில் மல்டினாமியல் என்பின்ற ஒரு மாடலை கொடுத்துக்கிறேன். அதாவது இதுதான் நம்மளோட மாடல். இதுதான் நம்மளோட அவுட்புட் ப்ரிடிக்ட் பண்ண போகுது. அந்த மாடலுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இன்புட் கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக மாடல் டாட் ஃபிட்னு கொடுக்கும். இந்த ஃபிட் என்ன பண்ணணும் இந்த டேட்டாவை இந்த மாடல் கொடுக்கும். ஓகே. அதுதான் ஃபிட் அப்படின்றது. ஸோ மாடல் டாட் ஃபிட் ஆஃப் எக்ஸ் ட்ரெயின் ஒய் ட்ரெயின் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ப்ரிடிக்ஷன்ஸ் ஈக்குவல் டு மாடல் டாட் ப்ரிடிக்ட் ஆஃப் எக்ஸ் டெக்ஸ்ட். தட் மீன் ஒன்றும் இல்லை இந்த மாடல்குள்ள போய்ட்டு ப்ரிடிக்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் அதில் எக்ஸ் டெஸ்ட் கொடுக்குறேன். தட் மீன் ஒன்றும் இல்லை இந்த எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அந்த வேல்யூ இதில் வந்துட்டு இருக்கிற வேரியபிள்ஸ் என்ன பண்ணேன் அப்படின்னா இதுக்கு பேஸ் பண்ணி புதுசாக ஒரு வேல்யூ ப்ரிடிக்ட் பண்ணேன் அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட மாடல் எவ்வளோ அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுது அப்படின்றது. ஸோ அக்யூரேசி ஈக்குவல் அக்யூரேசி ஸ்கோர் ஆகும். அதாவது அக்யூரேசி ஸ்கோர்ன்ற ஃபங்க்ஷன் அதுக்குள்ள ஒய் டெஸ்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் அதாவது ப்ரிடிக்ட் பண்ண வேல்யூவும் ஒய் டெஸ்ட்டும் எந்த அளவுக்கு ரிலேட்டிவாக இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் இப்போ 0.5 அப்படின்னா நம்மளோட மாடல் வெறும் 50% தான் அக்யூரேட்டாக இருக்குன்னு அர்த்தம். அது வந்து தப்பாக வர்றதுக்கும் ஆக்சுவலாக வந்து தப்பான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்யூரேசி ஒன்றில் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அடுத்து அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் கொடுக்க போகிறோம். ஓகே. ஸோ நியூ இமெயில் பார்த்தீங்கன்னா வின் ஃப்ரீ லாட்ரி டுடே அப்படின்னு கொடுக்கும். ஓகேவா? ஸோ நியூ இமெயில் அப்படின்றதுல ஒரு இன்புட்டை கொடுக்குறோம். இந்த இன்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் ஒன்றும் இல்லை
ஜஸ்ட் வந்துட்டு ஒரு லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இந்த ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்கேன். இந்த ஸ்ட்ரிங்கை தான் நம்ம வந்துட்டு மாடலை என்ன மாதிரி ட்ரைன் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். இப்போ நான் இது இமெயில்னு சொல்லி இதெல்லாமே இமெயில் இல்லை அப்படின்னு நமக்கு தெரியுது, ஆனால் மாடலுக்கு தெரியாது. ஸோ மாடலுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவன் இன்புட்டை கொடுக்குறோம் பார்த்தீங்களா ட்ரைனிங் பண்ணுறதுக்கு, அதை பேஸ் பண்ணி அது ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது எல்லாத்தையும் இன்புட்டுன்னு கொடுத்துட்டு ட்ரூன்னு கொடுத்தேன் அப்படின்னா மாடல் வந்து அதில் லேர்ன் பண்ணும். அப்போ இமெயில் அப்படின்றது இப்படி தான் இருக்கும், இப்படி இருந்தால் அது இமெயில் நம்ம சொல்லணும் அப்படின்ட்டு லேர்ன் பண்ணிக்கும். ஓகே, ஸோ அந்த லேர்ன் பண்ணுற பேட்டர்ன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற டேட்டா பொறுத்து இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அக்யூரேசி ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு மாடல் என்ன பண்ணும், அது எந்த அளவு அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத நியூமரிக் வேல்யூவாக நமக்கு தரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்புட் லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். எதுக்காக லிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை இமெயில் வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் லிஸ்ட். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் என்னோட இமெயிலை vectorize.transform of நியூ இமெயில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்துட்டு இது நம்பர் தான் மாற்றி இதில் ஸ்டோர் பண்ணும். இதில் என்ன பண்ணிருக்கோம், மாடல் டாட் ப்ரிடிக்ட் ஆகும், அதாவது இந்த நம்பருக்கு புது இமெயில் ப்ரிடிக்ட் பண்ணு அப்படின்றது அர்த்தம். ஸோ அது நம்மளோட இமெயிலாக இல்லையான்னு ப்ரிடிக்ட் பண்ணிடும். ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரிடிக்ஷன் ஆஃப் 0, அதாவது இது ஒரு லிஸ்ட்டு. ஓகேவா, இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற இந்த இமெயில் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சுவலாக ஆன்சரும் வந்துட்டு ஒரு லிஸ்ட்டில் தான் ஸ்டோர் ஆகும். ஓகே, ஆன்சரும் வந்துட்டு ஒரு லிஸ்ட்டில் தான் ஸ்டோர் ஆகும். அந்த லிஸ்ட்டில் 0th எலமெண்ட் தான் எனக்கு தேவை, அதனால் வந்துட்டு ப்ரிடிக்ஷன் ஆஃப் 0 கொடுத்துருக்கேன். இப்போ வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்னோட டேட்டா செட்டை அரேஞ்ச் பண்ணிடுச்சு. இதுக்கான காரணம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா பிடிடா டேட்டா ஃப்ரேம் டேட்டான்னு இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாடலோட அக்யூரசி 0.5, ப்ரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட இமெயில் வந்து ஸ்பேம்னு கொடுத்துருக்கு. ஸோ இப்படி தான் வந்துட்டு இது ஒர்க் ஆகும். ஸோ நீங்களும் வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா வீடியோ முடிச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இதுக்கான லிங்க் வந்துட்டு கோடு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.